சென்னை மேற்கு மாம்பலத்தில் வேற்று மதங்களை சேர்ந்த 10 பேர் இன்று இந்து மதத்திற்கு மாறினர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி கோவிலில் இந்து மக்கள் கட்சி ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேற்று மதங்களைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு இந்து மதத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அறிவித்திருந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அண்ணா நகரில் உள்ள வீட்டில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார். வேற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்திற்கு மாறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். இதுகுறித்து தொலைபேசி மூலம் அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு சம்பத், உங்களை போலீசார் வீட்டுக்காவலில் வைத்ததற்கான காரணம் என்ன? காவல்துறையினர் என்னை சட்டவிரோத காவலாக வீட்டுக்காவலிலே நான் தங்குமிடத்திலே அவர்கள் ஒரு டிஐஜி தலைமையிலே 4-5 ஏசிக்கள் நூற்றுக்கணக்கான போலீசார் என்னுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு என்னை வீட்டு சிறையில வைத்திருக்கிறார்கள். நான் மேற்கு மாம்பலத்திலே நடைபெறக்கூடிய தாய் சமயம் திரும்பும் திருவிழாவிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதே போல மேற்கு மாம்பலத்திலே இன்றைக்கு நாங்கள் 108 பேர் தாய் சமயம் திரும்புவதற்கு 160 பேர் பெயர் கொடுத்திருந்தார்கள். 108 பேரை நாங்கள் தாய்மதம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முதலிலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலிலே செய்தோம். திருக்கோவில் நிர்வாகம், அன்பு சமய அறநிலையத்துறை அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர்கள் தடை விதித்த காரணத்தினால் மேற்கு மாம்பலத்திலே தனியார் சொந்தமான காமாட்சியம்மன் கோவிலிலே அந்த நிகழ்வை நடத்திவிட்டு நாம் திருவல்லிக்கேணியிலே சென்று நேரடியாக அங்கே சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ள வந்த தாய்மதம் திரும்புவதற்கு ஆர்வமாக காணாக முன்வந்த மீஞ்சூர் பகுதியை சார்ந்தவர்கள், திருவள்ளூர், பட்டினப்பாக்கம், சைதைப்பேட்டை இந்த பகுதியில இருந்து வந்தவர்கள் எல்லாம் காவல்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் எப்படியோ ஒரு வகையிலே ஒரு 20 பேருக்கும் மேல் அங்கே காமாட்சியம்மன் கோவிலிலே மேற்கு மாம்பலத்திலே அங்கே வந்தார்கள். அந்த இடத்திலே எங்கள் மாநில செயலாளர் திரு ராம ரவிக்குமார் அவர்களை தாய் சமயம் திரும்பும் சடங்கிலே பங்கெடுக்க வைத்து அந்த நிகழ்வை, பூஜைகளை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு சட்டவிரோதமாக எங்கள் மீது நான் நடமாடுவதற்கு தடை விதித்திருப்பதும், தாய் சமயம் திரும்ப வருபவர்களை நாங்கள் யாரையும் ஆசை காட்டவில்லை, யாருக்கும் எந்த கட்டாயத்தையும் ஏற்படுத்தவில்லை. தாய் சமயமாகிய தமிழ் சமயமாகிய இந்த இந்து சமயத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்தோம். அவர்களே எங்களிடத்திலே அபிடவிட், சட்டப்பூர்வமாக அபிடவிட் கொடுத்து அவர்கள் ஆர்வமாக முன்வந்தார்கள். ஆனால் இங்கே காவல்துறையும் அரசு நிர்வாகமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தடை விதித்திருப்பது என்பது அநியாயமானது, அக்கிரமமானது. இந்த வாரந்தோறும் சர்ச்சைகளிலே மதமாற்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதை யாரும் தடுப்பதில்லை. அதே போல பல இடங்களிலே இஸ்லாமியர்களாக மதமாற்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள், அதை யாரும் தடுப்பதில்லை. சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக வழியிலே நாங்கள் எங்கள் கோவிலிலே நாங்கள் தாய்மதம் திரும்புவதற்கு இத்தகைய தடையை ஏற்படுத்தி இருப்பது என்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் அவங்கவுங்க விரும்புற மதத்துக்கு யார் வேணா போலாம், ஏன் தாய் சமயம் திரும்புவதற்கு மட்டும் ஏன் தடை விதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த தடையை நாங்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டுகிறேன். இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் அநீதி, தமிழ் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி. இந்த அநீதியை எதிர்த்து அறவழியிலே நாங்கள் தொடர்ந்து சட்ட வாயிலாகவும் அறப்போராட்ட வாயிலாகவும் இந்த அநீதியை நாங்கள் வெற்றி காண்போம்.